ஹலோ எஃப்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேறு லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம வர்ஷினிக்கும் தீபக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கிளாஷ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ப்ரொமோ டூவில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன கதை ஏது கதை அப்படின்றது எல்லாத்தையும் ஒன்று வந்து பார்த்ததெல்லாம். ஸோ நல்லா நோட் பண்ணியிருந்தாலே தெரியும். ஸோ வெளியிலேருந்து வந்த 8 கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க 8 கண்டஸ்டன்ஸ் எப்படியாவது அடிச்சு நாக் அவுட் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கடுப்பேற்றதாக இருக்கட்டும். ஸோ இப்படி ஏதாவது பண்ணால் உள்ளே இருக்க 8 கண்டஸ்டன்ஸோடைய ரியல் ஃபேஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் நம்ம எப்படி உள்ள சஸ்டைன் ஆகலாம் அப்படின்ற ஒரு வேலையை வந்து பார்க்கறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டார்டிங் டேலேருந்தே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய நாள் இல்லை, ஒரு 5 நாள் தான் வந்திருக்கு. ஸோ அந்த 5 நாள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நம்ம சாட்சனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேலேருந்தே கண்டென்ட் போட்டுருக்காங்க. ஸோ நம்ம தீபக வம்பலுக்குதான் இருக்கட்டும், ஸோ நம்ம சௌந்தர்யாவை அளவுக்கிறதா இருக்கட்டும், ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்லின் முத்துவோடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது எனக்கு காண்டாகுது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்டென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேலேருந்தே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது, நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ அப்படியே அவங்க இரிட்டேட் ஆகிட்டு உள்ள ப்ரோவோக் ஆகிட்டு எதனா ஒரு ரியல் கேரக்டர் அவங்கள்ட்ட வெளியே வந்துருச்சுன்னா ஓட்டிங் கம்மியாகிடும், நம்ம உள்ளே இருந்தலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் கேல்குலேஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஃபேட் மேனும். ஸோ கிடைக்கிற ஆள்கிட்டலாம் வந்து பார்த்தோம்னா நீ இதை பண்ணால் கரெக்டாக ஆகிடுவேன், அதை பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா சஜஷன் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஆனால் பயங்கரமாக வந்து பார்த்தோம்னா மூளையை கழுவுற வேலையை வந்து பார்த்தோன்னா நம்ம ரவீந்திரன் வந்து பண்ணிட்டு இருந்தார். நம்ம ராயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வின் பண்ணிட்டு 7 உட்காந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு நீ வந்து பணப்பெடுத்து எடுத்து வெளில போயிடலாம், ஏன்னா ஆல்ரெடி 2 ஃபெமிலியரான ஒரு 2 பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. ஸோ இப்போ நீ எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தோடு போகலாம், நீ எதுக்கு நீ ஃபைனல்ஸ் வரைக்கும் போக போகிற அப்படின்ற மாதிரிலாம் பிரெயின் வாஷ் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணதுனால வந்து பிக் பாஸும் காண்டாயிட்டார். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா இதே மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பெரிய வான் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ அதே மாதிரி ஈனிக்கான ப்ரோமோவில் என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம வர்ஷினி வந்து பார்த்தோன்னா ஆளுக்கு ஒன்று பண்ணுறீங்களா, நான் ஒன்று பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா தீபக் கிட்ட போய் சண்டை போட்டுருக்காங்க. ஸோ எதுக்காக சண்டை போட்டுருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏதோ வந்து நம்ம தீபக் வந்து ஏதோ ஆஷா நடந்துக்கிட்டாரு போல. ஸோ ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் ரொம்ப ஆஷா நடந்துப்பார் பார்த்தீங்களா. ஸோ ஒரு மாதிரி வந்து நான் தாண்டா அப்படின்ற மாதிரி, ஸோ அது மாதிரி ஏதோ நடந்துக்கிட்டா மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போல். நான் பண்ணது எப்படி நீங்கள் இப்படி இப்போ சேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம தீபக் சொல்கிறாரு அவங்களா ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம வர்ஷினியுமே வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கேம் விளையாடுறத வந்து இங்கே இருக்கவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, உங்கள் மேலே பயம் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி இல்லை, நான் நினச்சி எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்ஷாவும் நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திட்டு இருந்தார், அப்படிலாம் இல்லை அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயுமே வந்து பார்த்தோம்னா நம்ம வர்ஷினியை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அவர் அப்படியேப்பட்ட ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ரயானை வந்து சொல்கிறாரு. அது ஃபஸ்ட்டில் இருந்த தீபக் வந்து பார்த்தோன்னா அப்படி தான், அதாவது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சில வாரங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக தான் வந்து நடந்துக்கிட்டாரு, நம்மளுமே வந்து சொல்லியிருப்போம். இப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக வந்து பார்த்தோன்னா ஆசை இருக்கிறது இல்லை, அதையே வந்து கண்டென்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்லின் கூட ஒரு இடத்துல வந்து போட்டாங்க. ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஏதோ சாப்பாடு வந்திருக்கும், சாப்பாடு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து கத்திட்டு போயிருப்பாங்க. ஸோ நம்ம தீபக் வந்து பார்த்தோன்னா பொறுமையாக தான் சொல்லியிருப்பார். பட் இருந்தாலுமே ஏன் நான் ஹர்ஷா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா மறுபடியும் வந்து தீபக் வந்து அப்படி மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஜாக்லின் வந்து பண்ணாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம்னா நம்ம வர்ஷினி இப்போ மறுபடியும் வந்து பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னதான் வர்ஷினி அழுதுருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா ஸோ நம்ம தீபக் இப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா மறுபடியும் அந்த ஒரு கேரக்டர் இப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா பின் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வேளை இப்படி பின் பண்ணால் அவங்களுடைய ரியல் கேரக்டர் வெளியே வந்துருச்சுன்னா ஓட்டிங் வைஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம தீபக்குமே கம்மியாகிடும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு காரணத்தால் தான் இவங்களுமே அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வராங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்தவங்களை வந்து பார்த்தோன்னா பெருசாக வந்து பார்த்தோன்னா வந்து பேசவே முடியல, எல்லாருமே வந்து பார்த்தோன்னா உள்ளே இருக்கவங்களும் குறை சொல்கிறதுக்கு தான் வெளிலேருந்து வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போதைக்கு லீஸ்ட் ஓட்டிங்கில் வந்து பார்த்தோம்னா நம்ம அருண் பவித்ரா வந்து இருக்காங்க. ஸோ இந்த சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணால் வந்து பார்த்தோன்னா ஓட்டிங் வைஸ் குறையும் அப்படின்ற ஒரு விஷயங்களாக இதெல்லாம் பண்ணுறாங்களோ என்னவோன்னு தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதனாலே வந்து பார்த்தோம்னா நம்ம தீபக் வந்து ஓட்டுகள் குறையலாம். ஸோ இதை வச்சு பார்த்தோன்னா எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி எவிக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்ருங்க. இல்லை அவர் என்ன பண்ணாலுமே அவர் வந்து ஓட்டிங் அதிகமாக தான் இருக்கும்னு நினச்சாலும் ஸோ ஓட்டிங் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் ஓட்டிங் இருக்கா இல்லையா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுங்க. ஸோ இது மாதிரி இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுன்னா மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. எப்படி இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஸ்டன்டான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.